ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லுக்ஷிகா சமையல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான கிராமத்து சுவையில் அருமையான அரைக்கீரை புளிக்கடையல் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அரைக்கீரை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அதுக்கு நான் ஒரு கட்டு அரைக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே லெமன் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன், ஒரு 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் வெங்காயம் 1, பெரிய சைஸ் தக்காளி 1, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச கீரையை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. நான் குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ புளி சேர்த்துக்கலாங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 6 பல் பூண்டு தோல் எடுத்து வச்சுலாம் அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம், தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸ்னால ஒன்று எடுத்துருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் 2 தக்காளி 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன டம்ளரில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. தண்ணி ரொம்ப தேவைப்படாது, இதுக்கு கீரையில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும். வேணும்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இறங்கட்டும். இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சுங்க. கீரையெல்லாம் நல்லா வந்திருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக கடைஞ்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1/4 டீஸ்பூனுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூனுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீரையில் இந்த தாளிப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you. Thanks for watching.